இந்த எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடு நிலைமைக்கு வாச தெளிச்சாலே ரோடு பேந்துரும். அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இந்த பெட்ரோல் விளையுமா அப்படின்னு கேட்டா ஆமா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெட்ரோல் பிரைஸ் ஏறினா எவ்வளவு ஏறலாம், பெட்ரோல் பிரைஸ் ஏறுமா, பெட்ரோல் பிரைஸ் இப்ப ஏறாம இருக்கிறதுக்கான என்ன காரணம், பெட்ரோல் பிரைஸ் ஏறுனா எவ்வளவு ஏறலாம் அப்படின்றத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு சின்னதா ஒரு கம்பேரிசன் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கம்பேரிசன் என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே இந்த எக்ஸாம்பிளோட நான் கொண்டு போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக புரியும். இப்போ தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி அப்படின்ற 3 இடத்த எடுத்துக்கோங்க. சரியா? இந்த 3 இடத்துல நீங்கள் வந்து ஒரு மரச்செடி வாங்க போகிறீங்க. இந்த 3 இடத்த தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த 3 இடம் மட்டும்தான். இந்த 3 இடத்துல நீங்கள் செடி வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் இந்த 3 இடத்துக்கு போய் வாங்கிக்கலாம். அப்படி இருக்கப்போ இந்த சென்னைக்காரன் மட்டும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கிருஷ்ணகிரி, சென்னை 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கிருஷ்ணகிரி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சென்னையை சண்டை போட்டுடலாம். ஸோ சென்னை வந்து என்ன சொல்லிடுறான், கிருஷ்ணகிரியோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எந்த மாவட்டத்துக்கும் எங்களோட செடி கிடைக்காது, நாங்கள் வந்து கடையை இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்காரன் கம்ப்ளீட்டாக கடையை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ இப்படி மூடணுன்னே நீங்கள் வாங்க போகணும் அப்படின்னா ஒன்று கோயம்புத்தூருக்கு போகணும், இல்லை கன்னியாகுமரிக்கு போகணும். இப்படி போகும்போது உங்களுக்கு 50 ரூபான்னு இருக்கிற செடியோட விலை 100 ரூபாய் ஆகிடுது. இப்படி 100 ரூபா இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சென்னையில் வாங்கலனாலும் பரவாயில்ல, போய் கோயம்புத்தூர்லேயோ கன்னியாகுமரியிலையோ ஈஸியாக வாங்கிடலாம். இங்கே சப்ளை பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், அன்லிமிட்டடாக இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை சப்ளை கிடையாது, ப்ரைஸ் தான் இங்கே பிரச்சனையே. இந்த ப்ரைஸ்னால 50 ரூபா இருக்கிற செடிங்கிறது வந்து 100 ரூபாய் ஆகுறதுன்றதுனால அதுலேருந்து காய்க்கக்கூடிய காய், ஆப்பிள் மரம்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து வரக்கூடிய ஆப்பிள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஏறும். அந்த ஆப்பிள் தான் பெட்ரோல். சரியா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதோட நான் ஈரானோட சுச்சுவேஷனை வந்து கம்ப்ளீட்டாக புரிய வைக்கிறேன். இதே தான் ஈரான்லேயும் நடக்குது. ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் வந்து யுஎஸ்ஏவோட நட்பு நாடுகளுக்கு இந்த பாதையை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடைச்சிடுறாங்க. இதை அடைச்சதுனால கம்ப்ளீட்டாக குளோபல் சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, $100 கீழே இருந்த கச்சா எண்ணெயோட விலை $100 மேலே போயிடும். $130, $140, $150 அதோட ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பெட்ரோலோட ப்ரைஸ் இந்தியாவில் கண்டிப்பாக ஏறும். அதை இப்போ ஏறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா அதை சஸ்டெயினாக ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படின்னா பிபிசிஎல், ஐஓசி, ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி ஆயில் கம்பெனிஸ் கிட்ட பேசி உங்களோட மார்ஜினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெட்ரோலோட விலை 100 ரூபா அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த ஆயில் கம்பெனிஸோட ப்ராஃபிட் 100 ரூபா. எப்போ பெட்ரோல் இந்த விஷயம்லாம் நார்மலாக இருந்தப்போ, இப்போ பெட்ரோல் ப்ரைஸோட 100 ரூபா அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் 30 to 40 ருபீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ப்ராஃபிட்டை கம்மியாக எடுத்துக்கிட்டு நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடக்குது. இந்தியா வந்து ஈரான் கிட்ட கம்ப்ளீட்டாக ஆயில் பை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரஷ்யா, ஈராக், லத்தீன் அமெரிக்கா, அப்புறம் அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க எண்ணெய். தற்போதைக்கு ரஷ்யா கிட்டையும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில இந்தியா வந்து ஈரான் கிட்ட மட்டும் இந்த எண்ணெயை வந்து வாங்கல, மற்ற கண்ட்ரிஸ் கிட்டையும் வாங்குறதுனால டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற மெத்தட் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க இந்தியா. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஈரான் கிட்ட மட்டும் கம்ப்ளீட்டா ஆயில் வாங்கல, மற்ற நாடுகள்கிட்ட இருந்தும் வாங்குறாங்க. எலெக்ஷன்னாலையும் ஆயிலோட பிரைஸ் வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகல. தமிழ்நாட்டில் எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால், கேரளா அப்படின்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்மிங் மந்த்ஸில் வந்து எலெக்ஷன் வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. அதனால இந்த விலையை அவங்க சீக்கிரம் வெளியில் காட்டவும் மாட்டாங்க, இந்த விலையை உடனேவும் ஏற்ற மாட்டாங்க. இந்த நிலைமையில எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சேனல், அதாவது கத்தார் பேஸ்டு சேனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயில் பிரைஸ் வந்து பெர் பேரல் $160 ஆர் $150 சஸ்டெயின் ஆனிச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற நிலைமைக்கு நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தர்றேன். ஆயிலோட ப்ரைஸ் வந்து $150 இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோலோட ப்ரைஸு 10 to 15 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 20 ருபீஸ்க்குள்ளே தான் அந்த ப்ரைஸ் இருக்கும். இது போக போக குறையுமான்னு கேட்டால் உடனே குறையாது. பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஏறி இருக்குமோ தவிர அது சீக்கிரம் இறங்கி எந்த அளவுக்கு வேகமாக ஏறுதோ அந்த அளவுக்கு வேகமாக இறங்கி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பெட்ரோலோட ப்ரைஸு கிராஜுவலாக தான் ட்ராப் ஆகும். எப்படின்னு கேட்டால் இந்தியாவோட அந்த ஆயில் கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட்டை கம்மியாக பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஃப்ளோட்டிங் லாஸ் கிடையாது, ஃப்ளோட்டிங் லாஸ். ஸோ அப்படி இருக்கப்போ பேலன்ஸ் வந்து பில்லை பாஸ் பண்ணிட்டு நிறைய பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த
கம்ப்ளீட்டாக ஆயிலோட ப்ரைஸு மறுபடியும் பழைய விலை $100 கீழே வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா சுச்சுவேஷனும் நார்மல் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த பின்னாடி இருக்கிற பெட்ரோலோட ப்ரைஸோட விலை ஒரு நாளைக்கு இவ்வளவு, ஒரு லிட்டர் இவ்வளோ அப்படிங்கிறத தீர்மானிக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூ ஆயில் தான் பெட்ரோல், ஆயிலேருந்து வர்றது தான் பெட்ரோல். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாம் முடியும்னு நம்புவோம். ஸோ முடிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த வார் சுச்சுவேஷன் இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக சவுதி அரேபியா, கத்தார் அப்படின்ற நாடுகள் மேலே வளைகுடா நாடுகளில் தாக்குதல் நடத்துது. ஸோ இதுக்கு ட்ரம்ப்புக்கு டெஃபினட்டாக ப்ரெஷர் தான். தாக்குதல் நடத்துறதுனால இப்போ வந்து ஈரானும் இஸ்ரேலும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் போயிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள. அதே மாதிரி லெபனானும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை நமக்கும் இந்த ஹோட்டல்காரங்களுக்கும், இவன் எங்கேந்திரா குறுக்க வந்தான் அப்படின்ற மாதிரி லெபனானை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஸோ அதே மாதிரி ஈரானையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஃபுல் ஃபோர்ஸில் அவங்களோட நேவியையும் எல்லாத்தையுமே இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் முடியும்னு நம்புவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியாவில் கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்மர் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி ஒடிஷாவில் டொர்னேடோவால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அன்டில் தென், பாய்.